நீ பற்றி சொல்ல விடுவ என்ன உன்னோட அதிசயதா இருக்கு எனக்கு என்ன லூசா அவசியம் இருக்கா? இல்ல இல்ல நான் சொல்றேங்க சொல்லி அதுக்கு தானே விஷ்ணு கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்வதற்கு. ஏன்னா உலகத்துல எந்த இடத்துல கேள்வி பிறக்குதோ அங்கே பதில் பிறந்தாக வேண்டும். வேணுமா இல்லையா? கேட்டல சரி எப்ப சொல்லுவேன்? ஒன்றெல்லாம் உன் பொம்பளையால எப்படி குடியிருக்கீங்க வாவேன் என்ன என்னை பேச விடுங்க. எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. ஒன்றெல்லாம் எங்க எப்படி எங்க அக்கா குடியிருக்குன்னு இருங்க. கோமாளி வேஷம் போட்டது யாரு? போய் எங்கிட்டு போய் ஏன் எங்க நின்று முனி ஓட்டமா? ஏன்னா இடம் மாறி மாறி வந்தது. காரணம் என்ன? எம்பெருமான் பெருமாள் அந்த கோமாளியின் வேஷத்தை பூலோகத்தில் இருப்பதா இல்ல கையில இருப்பதா என்று தயங்கி நின்ற பொழுது இங்கேயா அங்கேயா யோசிச்சாரு. கடைசியில் எங்க எடுத்தாரு? அதே வந்துட்டேன். ஏன் சுத்துற? எங்க எடுத்தாரு? ஏன் சுத்துற? கையிலே அங்க விளக்க இருக்குல்ல இருக்கு. எப்ப சொல்லி தொலைவ? எப்ப நீ விட்டு தொலைவ? நான் போறேன். நீயே பேசிட்டு அம்படி சம்பளத்தை வாங்கிக்க. இப்படி ராஜ நடிகராக இருக்கு. கோமாளி வேஷம் போட்டது யாரியா? அவ்வளவு அதைத்தானே ரொம்ப நேரம் கேட்கிறேன். எப்ப சொல்லுவ? அதத்தே ஓட்ட கேட்கிறேன். நீ பேசுனது எல்லாமே மறந்து வச்சு யாரியா ஓட்டா? அதத்தை என்கிட்ட கேட்கிறியா? என்னத்துக்கு என்கிட்ட கேட்கிறேன்? நீ தானே ராஜபாட்டு போட்ட? விஷ்ணு மகாவிஷ்ணுதாயா? என்ன ஐயப்பண்ண சொன்னேன். மகாவிஷ்ணு போட்டாரு போட்டாரு போட்டாரு. எப்ப போட்டாரு? எப்ப போட்டாருன்னா பதில் என் வாயில வந்துரும்ல. எனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. நீ ஏன் பிடிச்சி? அது பிடிச்சி 15 வருஷம் ஆச்சு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அறிவு பயிரை நான் இன்று தோண்டி எடுக்கின்றேன். பயிர் கருகி போச்சு. சொல்லுங்க. ஏன்னா வாமன் அவதாரம் எடுத்தாரு எதற்காக? மகாபலி அழிப்பதற்காக. மற்ற அவதாரம் எடுத்தார் எதற்காக? சோமுகாசுரன் அழிப்பதற்காக. கூர்ம அவதாரம் எடுத்தார் எதற்காக? அஸ்திவாரம் கொடுப்பதற்காக. வாமன் அவதாரம் எடுத்தார் எதற்காக? சிறப்பு சேர்ப்பதற்காக. இத்தனை அவதாரத்துக்கு இத்தனை மகிமை இருக்கின்ற பொழுது அந்த கோமாளின் அவதாரத்து மகிமை இல்லாமல் போய்விடுமா? இருக்கா இல்லையா? நீ இப்படி கட்டையை நீட்டினா நான் ஆம்பளைன்ற மகிமை இல்லாமல் போயிடும். நீ வெதறதில் அடிச்சு போதும். ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, உருவாக்கிட்டு இருக்குல்ல, அது போதும். ரெண்டு படிக்குங்க. சொல்லுங்க விளக்கம். கோமாளி வேஷம் எதுக்காக மகாவிஷ்ணு போட்டார்? அது அவர் ஓட்டார். ஏன்டே கேட்குறேன். நீ தானே சொன்ன. உன் பாட்டையும் போட்ட வேஷத்தை நான் போட்டு நீ தானே சவடால சொன்ன. கோமாளி வேஷம் போட்டார்ல. ஏன் போட்டாரு? வா வா அங்கே போய் கேட்போம். வா. எங்க? இங்கே தேனூர்லேயே நான் கேட்பேன். நீ சொல்லு. அவர் ஊர் இந்த ஊர் கிடையாது. நீ நினைக்கிற இதெல்லாம் என் அறிவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்ற மாதிரி மமதை கொண்டு இருக்கிறாய். இது சின்ன கேள்விதான். விளக்க நானே நம்ம 2 பேரும் சொல்லலாமா? ஏன்னா 2 பேருமே தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். இருவரும் கலந்து உரையாடினால்தான் அங்கே சிறப்பு கிடைக்கும். இம்ரமான் சிவபெருமானை பார்க்க பிரம்மன் போறாரு. போனாரு. அடுத்து போறாரு. எரியா மெதுவா போகணுமா? மெதுவா ஏன் போற? போயிட்டாரு. ஒரு வரி நான் சொன்ன அடுத்தவர் நீங்க போகும்போது நின்றுட்டாரு. போகும்போது நின்றதா? ஏய் உண்மையில நின்றுட்டாரியா? ஏன்னா நந்தி ஏன்னா நந்தி வழிமறிக்கின்றார். பிரம்மா இப்பொழுது நீ உள்ள போக கூடாதுன்னு. அப்படி அவர் பிரம்மா உள்ள போக கூடாதுன்னு சொன்னது அவங்க அம்மா. அவங்க அம்மா இல்ல நந்தி. அவர் நிப்பாட்ட சொன்ன அவர் நின்றுதானே ஆகணும். அப்ப நீங்க சொன்னது சரிதான். அவர் நின்றுட்டார். என்ன இங்க சத்தம் கேட்டாங்க. யார் கேட்டா? அவங்க. இவங்க. நீ சொல்லு. அவங்க பொதுவான வார்த்தை தான் சொல்லி தவிர பேர் வர மாட்டேதே. சிவன் வந்தார். ஏனப்பா பிரம்மனை வெளிமறிக்கின்றாய்? உள்ளே விடு பிரம்மனை. உள்ள வந்தா இவர் சும்மா இருக்கணுமா இல்லையா? சிவபெருமானை பார்த்து சிரிக்கிறார். பிரம்மன் சிரிச்சார். ஏண்டா முட்டா பையில எதுக்குடா சிரிக்கிற? கணேஷ் பையில. கணேஷ் பையில முட்டா பையில வாயில வரதே வார்த்தைன்னு பேசினா உத்துத்து முடியும் பல்ல. அங்கே கேட்கின்றார் சிவபெருமான், எதற்காக சிரிக்கின்றாய்? ஏன்னா பிரம்மனுக்கு மொத்தம் 4 தலை. ஆமா. என்ன அது 4 முகன்? 4 இல்ல, முதல்ல 5. என்ன பின்னாடி வருவியா நீ? இப்ப இருக்கிறது 4. முன்னாடி நான் போட்டால பார்த்தது 4 தாயா. போட்டால இப்ப அப்படித்தான் இருக்கு. 5. அதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. இந்த 5ஆவதுல என்ன பண்ணுது? சிவனை பார்த்து எள்ளி நகையாடியது, சிரித்தது. 2 ஒண்ணுதான். சிரித்த கோபம் கொண்ட சிவபெருமான், உனக்கு உதவி இருந்து என்னை பார்த்தா சிரிக்கின்றாய் என்று சொல்லி சிவன் என்ன பண்ணாரு? சேஜிபியை கூட்டு வந்துட்டார். சேஜிபியை கூட்டியார்லையா? அந்த ஒரு தலையை கொய்தா. அதாவது நம்ம சொல்ற கதைக்குள்ள மக்கள் குதிக்கணும். இப்படித்தான் கொஞ்சாரப்பா. அப்ப வாங்க கிணத்து போவோம். எல்லாரும் நீச்சல் தெரியாது. என்னை போட்டு அமைக்கி விட்டு நீ வெளியில வரலாம்னு பாக்குற. சிவபெருமான் கொய்து விட்டாரு. எதை கொய்தார்? இது வைக்கக்குள்ள தள்ளி கேப்பா சுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்த இடத்துக்கு வா. எதை கொய்தார்? தலை. சிரித்த பிரம்மனுடைய தலையை கொய்து விட்டார். கொய்த உடனே அவர் கொய்த தலை அவர் கையை விட்டு போகல. வரும் கையை யாரு கை? சிவன். சிவன் தானே கொய்தாரு. சிவன் கையை விட்டு போகல. வரும் இழுக்கிறாரு, கீழே உதறாரு, என்ன பண்ணி போகல. அப்ப என்ன பண்ணாரு மகாவிஷ்ணு? அங்கதான் மகாவிஷ்ணு என்னவா மாறுறாரு? அலுமாரா மாறுறாரு. அனுமாரா மாறுறாரா? கோமாளியா மாறுறாரு. கோமாளியா மாதிரி சிரிக்க வைக்கிறார். உங்களை மாதிரியே எப்படி உங்களை பார்த்தாவே மக்களுக்கு சிரிப்பு வருதோ அது மாதிரி அவர் செய்த அந்த நகைச்சுவையை பார்த்து எல்லாரும் சிரிக்க.
எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து சிவன் சிரிக்க, சிவன் சிரிக்கிறத பார்த்து பிரம்மன் சிரிக்க, பிரம்மன் சிரிக்கிறத பார்த்து அவர் கையில பிடிச்சிருந்துச்சே அந்த தலை சிரிக்க, வாயை சிரிச்சு ஆணு திறந்துச்சா இல்லையா, கையை விட்டு போயிருச்சு. ஆக சிவனுடைய கையில் பட்டி இருந்த அந்த தலையை எடுப்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு என்ன மாறினாரு, கோமாளியா நொட்டுனாரு. ஏண்டா எல்லா கதையும் நான் சொல்லுவேன், பகுமானம் நிற்பியா நீ குழந்தைய முழந்து எங்கேயா சொல்ல விட்ட? நடந்து போனாருன்னா நின்றமுட்ட சரின்ட்ட, நடந்து வரவே நாட்டில் நிற்க மாட்டானா, நின்றவே சேரு கிடைச்சா உட்கார மாட்டானா, உட்காரவே குறுக்கு எடுத்தா படுக்க மாட்டானா. அப்ப நான் தான் உங்களை சொல்ல விடாம உங்க திறமையெல்லாம் மூடி மறைச்சிட்டேனா? ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வது நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேயா. உன்னை ஒரு விளக்கம் சொல்ல விடாம செய்தது என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. வா ராமேஸ்வரம் போய் கழிச்சிட்டு வருவோம். ஏன் காசியை கூட்டி போவே? அதுல தானே ஏழை தொலைச்சேன். ஏன்னா என்னுடைய ஆக்ரோஷத்தின் இப்ப அதை சொல்ல சொல்றாங்களா உன்னைய? நானா துவச்சேன் பெட்டி மணிகண்ட பிரபு தொலைச்சு விட்டாப்லையா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு. சரி அதை படுக்க, அது என் பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுடைய ஆதங்கம் என்ன? ஒரு விளக்கத்தை என்னை சொல்ல விடாம செய்யறடா பாவி அப்படி என்னை மனதார நோக அடிக்கிறீங்க. உங்களை விளக்கம் சொல்ல வச்சு அழகு பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். பேசுவோமா? பேசுவோம். இடத்தின் பெயர் என்ன? சென்ட்ரிங் மேடை. எனக்கு தெரியாதா சென்ட்ரிங் மேடை? அதே உங்க பக்கத்துல கதைக்குள்ள குதிச்சிட்டேன். கதையின் முறைப்படி என்ற இடம் இது. சாம்பு. இது முறை சாம்பு என்ன அது இல்லையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லாதேன்ட்டேன். இடத்து பேர் என்ன? வேலிமலை. அப்படி சொல்லியா? இதுதான் அறிவாளி கழகு. இடத்தை நறுக்கு தெரிச்சமா சொல்லணும். இடத்தின் பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரல். உங்களை பேச விட்டு அழகு பார்க்க நான் தயாரா இருக்கேன். உங்கள் அறிவை அடுத்த வருஷம் இந்த மேடையில பப்புன்னு ஒன்னேவா போடணும், கருமத்துல உன்னை பப்புன்னு போடக்கூடாது, ராஜபாட்டா போட்டு உன்னை அழகு பார்க்கணும். அதெல்லாம் ஏன் நான் வரும்போது கூட்டம் இருக்காது. அதெல்லாம் நீங்க 5000 பேர் கூடுது, அப்புறம் 4 மற்ற பப்புனை பார்க்க மட்டும் கூட்டம் அதிகமா வருதா? நீ வந்தா அதுக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல? அது மாதிரி ராஜபாட்டு பண்ண கண்டிப்பா அதுக்கு கூட்டம் வருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உண்மைதான். ஆனா நீங்க அது எப்போ போடுவாங்க? அப்பா இவ்வளவு அருமையா விளக்கம் சொல்லுவாருப்பா, போடியா அடுத்த வருஷம் வர ராஜபாட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு போட வைக்கிறதுக்கு நான் காரணமா, உன்னை ஒரே போடணும். அந்த அதற்கு நானே காரணமாக அமைய வேண்டும். கூறுங்கள் விளக்கத்தை. வேலிமலைக்கு ஏன் வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? வேலிமலை என்று ஏன் பெரு வைத்தார் என்றால், உங்களை போன்ற முனிவர் வந்தார்கள். முனிவர் வந்து யாகம் நடத்தினாங்க. யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. வேள்வி நடத்தின மலை வேலிமலை. என்னையா அது? என்ன கிடையாது, கோல்டு வின்னர். நான் ஆச்சரியக்குள்ளாகி விட்டேன். ஆச்சரியத்துக்கா? எந்த ஒரு பப்புனு இப்படி சுருக்கத்தோடு பெருக்கமாக சொன்னதே இல்லப்பா. நீ சொல்லியிருக்கேன்னா என்னை உண்மையில் மனதில் மகிழ்ச்சியை பொங்க வைத்து விட்டீர்கள். குத்து மதிப்பா அடிச்சது பொழைச்சுக்கிட்டேனா? உண்மை அதுதான். ஆமா, முனிவர்கள் வேற எங்கேயுமா போனாங்க? எங்க வந்தாங்க? இங்க வந்து என்ன செஞ்சாங்க? யாகம் இன்னொரு பேர் என்ன? வேள்வி. வேலிமலை. வேலிமலை அப்படித்தானே? அப்படித்தானா? நீ ஒரு அறிவாளியா? நீ ஒரு அறிவாளி. உண்மையை நீங்கள் ஒரு அறிவாளி. உங்கள் அறிவை நான் மனதார மெச்சுகின்றேன். நாரதர் நீ ரெவடி என்ன சங்க ஒதுக்குற? என்னை ஒரு சீன் கூட நீ கூட்டி விட மாட்டேன், அதுக்காக கழுத்து பிடிச்சிட்டீங்களா? ஒருபோதும் இல்லை. உங்கள் அறிவை நான் பாராட்டுகின்றேன். அற்புதமான விளக்கம். வேலிமலைக்கு இதுதான்டா அர்த்தம் சொன்ன பத்தியா? அங்கே நிக்கிற நீ. ஆனா பாருங்க, வேலிமலை மட்டுமா இருக்கு, பரங்கிமலை என்ற மலை உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஏன் பரங்கிமலை? பரங்கிக்காயை புனிட்டு போய் கூட்டு வச்சாங்களா? பரங்கிக்காய் புனிய கூட்டு வச்சாங்க. பிரிய முனிவர் அமர்ந்த மலை. பிரிய முனிவர் அமர்ந்ததால் பிரியமலை 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 என்ன இந்த பிரியமலை அது இல்லையா? அப்படி பிரிய அமர்ந்த மலையே பிரியமலை. என்ன பரங்கிமலை? அப்ப பரங்கிமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? மும்தாஜ் மலை. ஏய் என்ன மலை? வேலிமலை. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? சத்தியமா. சொல்லியா பாப்போம். ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தாங்க? முனிவர் வந்தாங்க, வந்து செங்கக்கல்ல அடுக்குனாங்க, அடிக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்துனாங்க. செங்கக்கல்லையும் அடுக்குறாங்க, விட்டாங்க, புகையா வந்துச்சு. யாகம் பண்றதுக்கா? யாகம் பண்றது. ஆமாமா, செங்கக்கல்ல வச்சு நெய்யை ஊத்தி விறகு போட்டு அதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? சரி, செங்கல் அடிக்காச்சு, விறகு போட்டாச்சு, நெய்யை ஊத்தியாச்சு, கொளுத்தியாச்சு. அப்படி கொளுத்தியதால் வந்தது வேள்வி. வேலிமலை மலை வேலிமலை. அப்படித்தானே? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்லுவியா? சொல்லுவேன். போ அப்படி இங்கிட்டு வா. உன் கூட நாடத்துக்கு வரதுக்கு 10 நாடம் ஆடிடலாம். புரியலையே? என் மனசாட்சியில பேசுனேன். தப்பா அதுவும் பேச உங்களை பேசல, கருங்குளத்தாரே. இல்ல இல்ல, இதே மாதிரி ஒரு மலை உண்டு, நார்த்தாமலை மலை இருக்கு தெரியுமா? ஆமா. ஏன் நார்த்தாமலை? பாக்கெட்டு 100 ரூபாய்னு ஊறுகா ஓட்டாங்க. நார்த்தங்கா ஊறுகா. ஏய், நார்த்தங்கா ஊறுகா இல்லையா? நாரதர் அமர்ந்தமலை. நாரதமலை 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 நாரதமலை. என்ன நாரதர் அமர்ந்த மலை இன்று என்ன மலையாக இருக்கிறது? நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலை கருத்தம் பொழுது ஓ மலை என்ன மலையா? என் மலை எனக்கு தெரியாது. வேலிமலை. ஐயோ, வேற ஆளுக்கு இடத்தை வித்துட்டோம், நாங்க எங்க மலை கிடையாது. முடியாது, இடம் ஓ இடம். உன் இடத்துக்கு விளக்க நான் சொல்ல, நீ சொல்றியா? நான் சொல்றேன். நீ தானே சொன்ன என்னை பேச விட மாட்டேன்னு. உன்னை பேச வச்ச அப்பாடா, பரவாயில்ல, இந்த லோடு மேனுக்கு 100 ரூபா கொடுங்கடா. கதைக்கு புதுசா இருக்கு. என்னுடைய மூலக்கடா. ஓ, நீ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பூர்த்தி வந்திருக்காரா?
இதே மாதிரி தான் தூக்கினான். யாரு? எதற்காக? சீதையாகப்பட்டவளை ராவணன் தூக்கினான். ஏன்? உருவானது மகேந்திரமணி. எதற்காக? மகேந்திர முனிவர் உன்னை யாரா கண்டாளி மணி தூக்க சொன்னது? அப்படி தூக்கி சென்றதாலே உருவானது மகேந்திர மலை. மகேந்திர முனிவர் அமர்ந்தார், தவம் செய்தார். மகேந்திர முனி அமர்ந்ததாலே அந்த மலைக்கு பேர் என்ன? மகேந்திர டி செல்வா. மகேந்திர மலை. அப்ப மகேந்திர, ஏய் நீ தானே பேசணும்னு ஆசைப்பட்ட, சொல்லு. ஆக மகேந்திர மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது மலை என்ன மலை? ஏன் மலை? என்ன மலை? என்ன மலை? தவக்கால. தவக்கலையா? மலை என்ன மலை? வேலிமலை. இன்னும் புரியலையா உனக்கு? பிரான்மலை என்ற மலை உண்டு. உண்டு. போயிருக்கேன் பிரான்மலை? போயிருக்கேன். ஏன் பிரான்மலைக்கு பிரான்மலை? புறா முட்டையிட்டு போச்சான். ஏய் புறா முட்டையிட்டாலும் புறாமலை வரணும். ஏன் பிரான்மலைன்னு வருது? மச்சவன் பேர் மொட்டனாக்கு. திருஞான சம்பந்த பெருமான் வருகின்றார், சிவன் காட்சி கொடுத்தார். அவர் சிவன் காட்சி கொடுக்கும் பொழுது ஆகா இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை என்பது வருவி இன்னைக்கு என்னவா இருக்கு? பிரான்மலை. அப்ப பிரான்மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது மலை என்ன மலை? உடச்சு போட்டு தெருவில் தெரிய போறேன். அது வெல்டிங் வைக்க ஆள் இல்ல. 800 கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. கேட்ட சொல்வியா? சொல்லுவேன். சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? வந்தாங்க, முடிவு வந்தாங்க, மட்டக்கம் தூக்கிட்டு வந்தாங்க. மட்டக்கல்லையா? தூக்கண்ட தூக்கிட்டு வந்தாங்க. காங்கிரட் 30 முக்கோடி தேவர்கள், 42 ரிஷிமார்களும், 48,000. சொல்லு சொல்லு. நீதான் சொல்லணும். நீதான் சொல்லணும். நானே சொல்லவா? சொல்றேன். கழுகுமலை என்று மலை உண்டு. ஏன் சடாயு சம்பாதி என்று சொல்லக்கூடிய 2 கழுகுக்குமே முருகப்பெருமான் உத்தி கொடுத்ததால கழுகு அமர்ந்ததாலே கழுகுமலை என்பது மாதிரி இன்னைக்கு என்ன மலையா இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை. அப்ப கழுகுமலை கருத்து பெறும் பொழுது ஓமலை என்ன மலை? விரல ஒடிச்சே ஒரு உன்னை. ஏன் என்னால முடியல? ஏன் முடியல? எத்தனை தடவை அந்த மலையை சொல்லுவேன். ஒரு ராஜபாட்டு போட்டு ராக்கெட் ஜெயபாலனுக்கு அப்புறம் பாடின உரையாளர் ராதாகிருஷ்ணன் பேர் வாங்கின நீ ஐயா, அவர் உட்காந்து நாடகம் பார்த்தேன். சரி, நான் அந்த ஊர்ல வேர்க்கடலை வைக்க வந்தவையா. வேர்க்கடலை வைக்க வந்தியா? ஏன்னா ஒரு மலையை போட்டுக்கிட்டு தடவை சொல்றேன்னா அடுத்த கடையை போட்டா தடவை பேசியாப்பா. ஓ, நான் சொன்ன இந்த மலை உங்களுக்கு பிடிக்கலையா? முன்னணி சொல்ல வேண்டியதானே. ஒத்தக்கடை மலை, அண்ணமலை ஒன்று மலை உண்டு. அந்த மகாபாரத கதையிலே கர்ணனாகப்பட்டவன் பூலோகத்திலே அன்னதானம் செய்யல, சொர்க்கத்துக்கு போறேன், பசிக்குது, நீ பூலோகத்துக்கு போ, அன்னதானம் போடு என்று சொன்னதாலே வந்தா அன்னம் போட்ட கர்ணன் அன்னமிட்ட மலை இன்னைக்கு என்ன மலை? அண்ணாமலை. ஆக அண்ணாமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? கம்பு கூட்டு முடி தெரியுது. சத்தியம் பண்ணி சொல்லு. தெரியுது இல்ல? சொல்லு. வேலிமலை. வேலிமலைக்கு தானே என்ன அர்த்தம்? வேலி சொல்ல மாட்டியா? உங்க அப்பா நம்பிராஜ் வந்தானே எங்க அவன்? ஏரியான்னு ஓவரா வர நீ. சரி இதுக்கு மேல விட்டா கொளுந்தியா மேடைக்கு வந்துருப்பாள். சரி, என்ன பண்றீங்க? உங்க அறிவியை நான் பாராட்டுகின்றேன். நம்ம கதையை சுமூகமா நடத்திக்குவோமா? உண்மையிலே உண்மையை தான் சொன்ன. காரணம் என்ன? பாண்டவர் 5 சிறப்பான ஒரு உண்மையை தெரியப்படுத்தினான் துரியோதனன். எதற்காக? அந்த மகாபாரதத்திலே தனக்கு ஒரு நாட்டிலே பாதி வேணும் என்று உண்மையை சொல்ல வந்தா. இவன் தாங்க என்ன ஏறி விட்டான். என் மாப்பிள்ள சொன்ன உன்னை புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன நீ முந்தானேத்தோட என் மாப்பிள்ள அஜித் குமார் நீ கேள்வி கேட்டு அவர் என் மாப்பிள்ள ஒன்றும் அறியாது பச்சை மண்ணு. என் மாப்பிள்ளை கேள்வி கேட்டு நீ அசிங்கப்படுத்த நினைச்சிருக்க. அசிங்கப்படுத்தல, அவனை பவுடர் போட்டு கொண்டு வரதே பெரும்பாடா இருந்துச்சு. அவன் பிள்ளை தூங்கிடுவேன். இவருங்க மேடையில் பல நாடுகளை ரெக்கை உடித்த பப்புன் அண்ணார் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தம்பி சினமுண்ட பல நாரதர. அப்ப எனக்கு எதிராக நீ பல நாரதர நீ ரெக்கையை உடிச்சியா? பல நாரதருக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்த இங்க வாடா பரதேசி பையன் இங்க வாடா. ரெக்கை இழந்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சடாயில் சொல்ல பகுதி அந்த சூரியன் நோக்கி சொல்லும் பொழுது இறக்கை இருந்த தம்பியை மூட அந்த சூரிய வெளிச்சத்தாலே அந்த இறக்கை எரிந்து ரெக்கை ஒடியப்பட்டது. அன்னைக்கு ரெக்கை ஒடிஞ்சது சடாய். நான் மாலை வைக்க வந்தவையா? அவன் ஆளு அசிஸ்டன்ட் மாலை. பல நாரதரை நீ ஒடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் கேள்விப்பட்டேன். ஐயா தன்னால் நாங்க ஊர்ல குருட்டு கோழி பிடிக்கிறவங்க. கப்பா முட்டைங்க வாடா வாடா. நீ இப்ப யார கேட்டா மாலை ஓட்டியா? உனக்கு அப்புறம் ராஜபாட்டா நீ இவரை உருவாக்கிக்கிட்டு இருக்க. இவன் சின்ன கருப்பு போடுறவன். அவன் மடுவை பத்தியெல்லாம் அல்றான் பாரு. போடா போடா. ஐயா தூக்க வரிசையில் போட்டுட்டேன், விட்டுருங்க. அப்ப இந்த இலக்கிய இடி என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, புராண புயல் என்று என் மாப்பிள்ளை சொன்னாரே, இதிகாச சுடர் என்று என் மாப்பிள்ளை ரஞ்சித்து சொன்னாப்பிள்ளைய. அது நான் கொரோனா டயத்திலே அடகு வச்சுட்டேங்க. என்ன திருப்பலங்க என்னது? ஏல ஏன்டா அதை போட்டு சொல்றேன். ஆனா இந்த ஆளு வாய் அவுசாரி வாய் மாதிரி இருக்கு. என்னையா நீ விவரம் பேச வந்த உன்னுக்குள் புதைந்திருக்கின்ற அந்த ராஜ நடிகரை நான் தோண்டி எடுக்க வேண்டும். தோண்ட முடியாது. ஏன்? அந்த இடத்துல முனி ஓட்ட இருக்கு. நீ போ. இன்னும் கொஞ்சம் விட்டு இங்கேயே மேடைக்கு வந்துடும் போல. அடுத்து யார் இருக்கா காவல்ல? என் தங்கச்சி. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை தவிக்கிட்டு நிற்கிறது. யாரு? வாலா நான் போய் சந்திக்கலாமா? அழைத்து வருகிறீர்களா? அழைத்து வர பார்க்கலாம். நாராயணா
என்ன ரஞ்சித்து, இவ்வளோ நாளாக நான் பாட்டுக்கு அமைதியாக நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும் காசை வாங்கிட்டு போவோம். இந்த ஆளை போட சொன்னது யாரா? இல்லை இப்படி நான் எந்த சீனில் வேர்த்ததே இல்லையாடா. ஊருக்காரங்களா? ஆனால் என்னடா 800 ஒம்பளை வாயை ஒரு ஆள் பேசுகிறாப்பில்லையாப்பா. கருங்குளத்தில் இருந்தாலும் போதுமாடா தண்ணி சண்டை ஓடுறதுக்கு. தம்பி அந்த இதுக்கிற மடுவு முன்ட்டேன் அவன் உன்னை யாரா மாலை ஓட சொன்னான்? ஊருக்கு போயிட்டாளா? போய் வாங்கிட்டு போய் படுப்பா. நீ படுக்கிறது குட்டியான மாதிரியே இருக்கு.